பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த நாளிலும் தேவன் ஒரு வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுவாராக. எரேமியா 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். நானோ உம்மை பின்பற்றுகிற மெய்ப்பன், இதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை. ஆபத்து நாளை விரும்புகிறதும் இல்லை என்று நீர் அறிவீர். என் உதடுகளில் இருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செவ்வையாய் இருந்தது. இங்கே எரேமியா கூறுகின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். நானோ உம்மை பின்பற்றுகிற மெய்ப்பன். இங்கே ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் எரேமியா கூறுகிறார். ஆண்டவரை பார்த்து, நான் உம்மை பின்பற்றுகின்ற மெய்ப்பன், நீர் என்னை மெய்ப்பனாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர், உம்மை நான் பின்பற்றுகிறேன். ஆனால் அதற்கு மிஞ்சி நான் என்ன பண்ணல, நடக்கலை. அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்திற்கு தேவன் அழைக்கிறார். ஒவ்வொரு தீர்மானத்தின்படி அவர் அழைக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி தேவன் அழைக்கிறார். அதில் நாம் அவரை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும். இங்கே எரேமியா சொல்வதை நாம் பார்க்கிறோம். உம்மை பின்பற்றுகிற மெய்ப்பன். அந்த இடத்துல தன்னை ஒரு மெய்ப்பனாக அவர் பாவிக்கிறார். நான் பிரதான மெய்ப்பன் என்று அவர் சொல்லலை, நான் ஒரு மெய்ப்பன். நிறைய வேளையில் எங்கே தவறு நடக்கிறதுனா, நிறைய வேளையில் நம்மை குறித்தே சில காரியங்கள் உயர்வாக எண்ணும் போது, சில பொறுப்புகளும் சில உயர்வுகளும் நம்ம வாழ்க்கையில் அடிஷ்னலாக அது ஆட் ஆன் ஆகும்போது அந்த இடத்துல நம்ம மிஞ்சி நடக்கிறோம். ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் செய்கிறோமா, இல்லை அவர் சொல்லாததை செய்கிறோமா, அவர் சித்தத்தின்படி மாத்திரம் செய்கிறோமா, இல்லை நம்ம சுயமாக யோசித்து சில காரியங்கள் செய்கிறோமா? சவுலை பார்க்கிறோம். அவன் அவ்வளோ தாழ்மையுள்ள ஒரு அரசனாக இருந்தான். சாமுவேல் சவுலை அபிஷேகம் செய்தார். அந்த இடத்துல அவனுடைய ஆரம்ப நாட்களிலே அவன் மிஞ்சி எந்த காரியத்தையும் செய்யவில்லை. தேவனுடைய வார்த்தையை சாமுவேல் செய்கின்ற அந்த காரியத்தை அதை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். ஆனால் எப்பொழுது அந்த வாழ்க்கையில் அந்த உயர்வுகளையும் மேன்மைகளையும் அடையும் போது, பலி செலுத்தும் போது சாமுவேல் வருவதற்கு முன்பாகவே மிஞ்சி நடந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது கர்த்தருடைய பார்வையில் அது அருவருப்பாக இருந்தது. அதனால் தேவன் அவனுடைய ராஜ்ய பாரத்தை எடுத்து தாவீதினுடைய கையில் தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைய வேளையில் தேவன் நமக்குன்னு என்ன தந்திருக்கிறார், என்ன பொறுப்பு தந்திருக்கார், அதில் நம்ம கான்சியஸாக இருக்கணும். அதில் நம்ம உண்மையும் முத்துவமாக இருக்கணும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருக்கும்போது தேவன் அநேகத்தில் நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த டியூட்டி என்ன, அந்த ரோல் என்ன, அதில் நம்ம எப்படி இருக்கணும், அதில் எப்படி நம்ம 100% ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி நம்ம இருக்கணும். நான் மிஞ்சி நடக்கவில்லை, நான் மிஞ்சி நடக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். நான் மிஞ்சி நடக்கவில்லை என்று சொல்லி எரேமியா கூறுகிறார். பார்த்தீங்களா? நான் ஆபத்தை விரும்புகிறது இல்லை, அதில் வருகிற ஆபத்து, அதில் வருகின்ற அந்த பின் விளைவுகளை நான் விரும்புகிறது இல்லை. நீங்கள் அறிவீங்க அதை. அந்த காசியஸ் இருக்கிற ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை மிஞ்சி எந்த காலத்திலும் என்ன பண்ண மாட்டாங்க, செயல்பட மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க, சொற்களை பயன்படுத்த மாட்டாங்க. பார்த்தீங்களா? என் உதடுகளிலிருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செவ்வையாக இருந்தது. அப்போ அந்த இடத்துல செவ்வையாக இருக்கணும். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம பேசுகின்ற சொற்கள், செயல்கள் அனைத்தும் நம்ம மிஞ்சி நடக்கும்போது நிறைய வேளையில் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசி என்ன பண்ணிடுறோம், நிறைய வேளையில் நாம் அந்த ஆக்கினைக்குள்ளாக கடந்து செல்கின்ற அந்த அனுபவத்தை பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கி இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவன் நம்மோடு தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல இயேசு பேதுருவை நோக்கி சொல்கிறார், நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஓகே, நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் மேய்க்கிறேன். அதில் ஏதோ ஒன்று டவுட்ஸ் இருக்குது, அதில் ஏதோ ஒரு விளக்கங்கள் இருக்கும்போது என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஆண்டவரே, இது எப்படி ஆடுகள்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அது எதை நீங்கள் குறிக்கலன்னு கேட்கலாம். இல்லை ஜெபிக்கலாம், ஆண்டவரே இதற்கான அந்த அடையாளத்தை எனக்கு தாங்கன்னு கேட்கலாம். உடனே யோவான் இவனுடைய நிலைமை, இவனுடைய திட்டம் என்ன என்று சொல்லி மிஞ்சி ஒரு கேள்வி கேட்கிறான். அப்போ ஆண்டவர் உடனே சொல்கிறாரு, நான் வருமளவும் இவனை உயிரோடு வைக்க சித்தமானால் அது உனக்கு என்ன, அது என்னுடைய இது.
தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை தந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தரிசனத்தை தந்திருக்கிறார். அனைவரையும் யூனிக்காக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆண்டவர் அனைவருக்கும் ஒரு தாளந்துகளை தருகிறார். ஆனால் தேவன் எனக்கு என்ன தந்தார், உங்களுக்கு என்ன தந்தார், அதை நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவரை மாத்திரம் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை செய்கிறீங்களா? அவரை பின்பற்றுறீங்களா? எந்த நிலைமையில் தேவன் நம்மளை வைத்தாலும், ஒரு மெய்ப்பனாக வைத்தாலும், ஒரு தலைவனாக வைத்தாலும், இல்லை ஒரு சாதாரண ஒரு பேசிக்கான ஒரு லெவலில் வைத்திருந்தாலும், நம்ம எல்லாத்துக்கும் மேலே யார் இருக்கார்? தேவன் இருக்கார், இயேசு இருக்கிறார். அவர் தான் நம்முடைய வழிகாட்டியாக இருக்கிறார். அவர் தான் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அதனால் எல்லா சூழ்நிலையும் நீர் பெருகணும், நான் சிறுகணும். நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க, நீங்கள் என்ன வழி நடத்துங்க. மிஞ்சி நான் செயல்படக்கூடாது, மிஞ்சி நான் என்ன பண்ணிடக்கூடாது, தவறு செய்துவிடக்கூடாது. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அடியேன் கேட்கிறேன்னா முடிந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சஜஷன் சொல்கிற நபர்களாக, ஆண்டவருக்கே புத்திமதி சொல்கிற நபர்களாக, ஆண்டவருக்கே வசனத்தை வைத்து அந்த வசனத்தை விளக்குகிற நபர்களாக, எழுதியிருக்கிறதே என்று சொல்லி நான் மிஞ்சி செயல்படுகிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தால், அந்த இடத்துல என்ன இருக்குது? ஆபத்துக்கள் நிறைந்திருக்கிறது. நம்முடைய பாதையில் ஆபத்துக்கள் அப்பொழுதுதான் கடந்து வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் பிரியமான சகோதர சகோதரங்களே, உங்கள் வாழ்க்கையில் சில வேளையில் மிஞ்சி சில காரியங்களில் நீங்கள் பேசியிருக்கீங்களா, செயல்பட்டிருக்கீங்களா, சிந்திச்சிருக்கீங்களா? அதை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஆபத்திற்கு பயந்திருக்கிறேன், அதை நான் விரும்பலை. உம்மை விட்டு தூரமாய் சொல்லி வருகின்ற அந்த கண்ணியை நான் விரும்பலை. உம்முடைய சித்தத்துக்கு மாறாக செய்து அதில் வர அந்த பின்விளைவுகளை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்க நான் விரும்பலை. அதை நீங்கள் தெரியப்படுத்தின ஆண்டவர் இடத்துல எல்லா சூழ்நிலையும் உண்மையே பின்பற்றுவேன். கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், உம்முடைய சிலுவை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் மெஞ்சி செயல்பட மாட்டேன் அப்படின்னு என்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களோ, அன்னைக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அன்னைக்கு தேவன் உங்களுடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார், உங்களுடைய திட்டங்களை அவர் நிறைவேற்றுவார். அதனால் மிஞ்சி செயல்பட்ட காரியங்களெல்லாம் மன்னிங்கப்பா என்று சொல்லி கேட்போம், செய்ப்போமா? எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கிற அன்பின் பரலோக தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுனதுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எத்தனையோ முறை மிஞ்சி நாங்கள் செயல்பட்டு இருக்கலாம், மிஞ்சி பேசியிருக்கலாம். ஆனால் நாங்கள் உம்மை பின்பற்றுகின்ற ஒரு குழுவாக, உம்மை பின்பற்றுகின்ற ஒரு மனிதனாக, மனுஷியாக நாங்கள் இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் யாரை பின்பற்றுகிறோம்? ஆண்டவரே, எங்கள் ஆரம்ப நிலையில் நீங்கள் எப்படி எங்களை நீர் அழைத்தீர் என்று நாங்கள் அறிவோம் அப்பா. ஆனால் இந்த விசுவாச பாதையில் நாங்கள் முன்னேறி செல்ல ஆண்டவரே, சில மேன்மைகளும் கனங்களும் உயர்வுகளும் நாங்கள் அடையும் போது, ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நாங்கள் மிஞ்சி நடக்கிறோமா? உம்முடைய வசனத்திற்கு, உம்முடைய சத்தத்திற்கு, ஆண்டவரே உம்முடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாங்கள் மிஞ்சி நடக்கிறோமாப்பா. இது மாதிரி காரியங்கள்லாம் தயவாய் மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே நல்ல மெய்ப்பனாக இருந்து வழிநடத்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, எந்தெந்த இடத்துலலாம் எங்களை நீர் கண்டிக்கணுமா கண்டிங்க, எந்தெந்த இடத்துலலாம் எங்களை நீர் தட்டி கொடுக்கணுமா தட்டி கொடுத்து கொண்டு போங்க, எந்தெந்த இடத்துலலாம் நீர் எங்களை பலப்படுத்தணுமோ பலப்படுத்துங்க. ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையை முற்றுமறைந்த தகப்பனாக இருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை மாத்திரமே பின்பற்றி கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று அன்று ஆண்டவரே சாமுவேல் சொன்னது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றுங்க. ஒப்பு கொடுக்குறோம். இந்த காலையில் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் மாற்றுங்க. ஒரு மறுரூபத்தை தாங்க. ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் முழுசும் அனைவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.